கேசவ், இங்க பாருங்க செல்லம், அம்மாவும் அப்பாவும் கூப்பிடுறாங்களே. செல்லம். கொஞ்சம் டயர்டா இருக்கும், தூக்கத்திலே இருப்பான். குட்டிமா இங்க பாருங்க, அம்மாவை பாருங்க. இங்க பாரு, அப்பா அம்மாவும் கூப்பிடுறாங்களே. செல்லக்குட்டி, அம்மாவை பாருமா தங்கம். என் செல்லமே, இப்பதான் அம்மாவுக்கு உசரே வருது. வாய் திறந்து அம்மானு கூப்பிட மாட்டேன். இவ்வளோ நேரம் அம்மா கையில உயிரே இல்லம்மா. நான் வாழ்றதே உனக்காக தான். செல்லமே, அம்மா இனிமே உன்னை நல்லா பாத்துக்கிறேன். செல்லம், அப்பா பாருங்க அப்பா. ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவ்வளோதான், பையன் க்யூர் ஆகிட்டான். இனி மெடிசன்ஸ் மட்டும் கொஞ்சம் எழுதி தரோம், அதை மட்டும் கரெக்டாக கொடுங்க. இனி ஃபிக்ஸ் வராது. ஃபிக்ஸு வராத அளவுக்கு பார்த்துக்கிறது உங்களோட பொறுப்பு. அதாவது குழந்தைங்கன்னா சேட்டை பண்ண தான் செய்வாங்க, அதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அதைத்தான் பண்ணுவாங்க. அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ஓகேவா? எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொருத்தவங்களுக்கும் குழந்தைங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒன்று. வாழ்க்கையோட அர்த்தமே குழந்தைன்னு கூட சொல்லலாம். எங்களோட பையனும் அப்படித்தான். எப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த குழந்தைய நான் பெற்று எடுத்தேன்னு. டாக்டர், உங்களுக்கு தெரியும், என்ன எனக்கு பிரசவம் பார்த்ததே நீங்க தான். இவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கவே முடியாது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சஞ்சு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஓகேவா? இனி பையனை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் கொடுங்க. கொஞ்சம் சத்து இல்லாமல் இருக்குது. ஃபுட்டு மட்டும் கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா போதும். எனக்கு தெரியும் இந்த உலகத்தில் குழந்தை இல்லாமல் எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறது. ஒரு தாயாக இருந்து உங்களோட உணர்வை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இனி கவலைப்படாதீங்க, ஓகேவா? ஓய் குட்டி பையா, என்ன செல்லம், என்ன என்னம்மா? அம்மா தானே வச்சிருக்கேன். நம்ம வீட்டுக்கு போயிடலாம், தம்பிக்கு ஒன்றும் இல்லை, சரியா? செல்லம், என்ன மனுஷனடா தங்கம், நானும் தான் உன்னை கவனிக்காம இருந்துட்டேன். அம்மாவுக்கு உண்மையில இருக்கிற பாசம் கூட அப்பாவுக்கு இல்ல. மன்னிச்சிருமா. இனிமே அப்பா எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டேன். சாரிம்மா. கவின் அண்ணா, எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதான் நல்லபடியே கிளியர் ஆயிட்டான்ல. அவன் உங்க மாதிரி நல்லா தெம்பா இருப்பான், சரியா? கவலைப்படாதீங்க, ஓகே? எப்படி சஞ்சு, நாங்களாம் இருக்கோம்ல, ஒன்றும் கவலைப்படாது. எனக்கு தெரியும் அந்த குழந்தை உனக்கு எவ்வளோ முக்கியம்னு, ஓகேவா? ஒன்றும் ஃபீல் பண்ணாத. இனி கேசவ குட்டி பத்திரமா பார்த்துக்கணும், ஓகேவா? வாழ்த்தனம் பண்ணுவான், ஆனால் சேட்டை பண்ணாமல் அவனை அனுசரித்து நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? உனக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நந்தினி, நீயும் தானே ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்க. தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம், ஓகேவா? வெளியெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்காங்க, முதல்ல போய் அவங்கள போய் நான் சமாதானப்படுத்திட்டு வரேன். சரி, கொஞ்ச நேரம் பையன் தூங்கட்டும், பார்த்துக்கோங்க, ஓகேவா? இன்னைக்கு ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். உருண்டை, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? நீ இப்படியே போனீங்கன்னா மேலே 4th ஃப்ளோரில் ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகிப்பாங்க. அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட மறந்துட்டேன், அதை மட்டும் நர்ஸ் கிட்ட சொல்லி போட சொல்லிடுறியா? அவ்வளோதானே, அதை நானே பார்த்துக்கிறேன். சரி, நீ வெளியே இருக்கவங்கள ஃபர்ஸ்ட் போய் அவங்கள அமைதிப்படுத்து. என்னமோ ஏதோன்னு பதறிட்டு இருக்க போறாங்க. அப்புறம் உங்க ஆள் வந்திருக்காரு? வந்திருக்கானா? அப்பவே பார்த்தேன். சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன். சரி, நீ போ. சரி, எல்லாரும் நார்மல் ஆனதுக்கப்புறம் பிரவீன் அண்ணா நீங்களும் வாங்க. அந்த அண்ணங்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த பழைய காமெடி திரும்ப கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன், முடியவே மாட்டேங்குது. டேய், நீ பொறுப்பான மாறிட்டடா, இனி உனக்கு அது வராது, சரியா? நான் பிரவீனை கூட்டிட்டு வரேன், ஓகேவா? பார்க்கலாம். சரி நந்தினி. சரி, ஓகே, பையனை பார்த்துக்கோங்க. சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போங்க, ஓகேவா? கொஞ்ச நேரம் அவன் கூட இருங்க, பேசுங்க, நல்லா பேசி அவன் நார்மல் கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இனி ஃபிக்ஸ் வராது, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பார்த்துருக்கேன். பட் வந்து மெடிசன் எழுதி கொடுக்குறேன், அதை ப்ராப்பராக வந்து கொடுங்க, கொடுத்த ஃபிக்ஸ் வராது, ஓகேவா? ஓகே டாக்டர். சரி, ஓகே, நாங்கள் வரோம். டாக்டர் பார்த்து. சாரி டாக்டர், தெரியாம கால். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பார்த்து போங்க. போங்க டாக்டர். ஓகே டாக்டர். கவின், அந்த டாக்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? அவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்ததுமே எனக்கு என்னோட பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு. தடவை உங்களை எனக்கு மீட்டு கொடுத்தாங்க, 2வது தடவை நம்ம குழந்தைய மீட்டு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுங்க. கண்டிப்பா சஞ்சு, இவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணிதான் ஆகணும். கவலைப்படாது. தூகை உன் விரல்கள் வரும்
பேரன் நல்லா இருக்கான்லம்மா? ஒன்றும் இல்லை. எங்க பேரன் கண்ணு முடிச்சிட்டான்ல, பார்க்கலாமா நாங்க? நந்தினி, என்னமாச்சு? யாரும் கவலைப்படாதீங்க, கேசவன் நல்லபடியாக குணமாயிட்டான். இப்பதான் கண்ணு முடிச்சான். உள்ள சஞ்சுவும் கவினும் பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? கேசவன் கூட பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் டாக்டர் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொன்னாங்க. 2 பேரும் அங்கே உட்காந்துருக்காங்க. இப்போ இவ்வளோ பேர் உள்ளே போனால் கண்டிப்பாக வந்து நல்லா இருக்காது. மற்ற பேஷண்ட்ஸ்க்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ வந்து ஒவ்வொருத்தராக போய் பாருங்க, அவசரம் இல்லை. ஓகேவா? யாரும் பயப்பட வேணாம். 2 அம்மாங்களா பயப்படவே வேணாம். உங்கள் பேரை நல்லபடியாக கண்ணு முடிச்சிட்டான். ஓகேவா? சாதாரணமான ஃபிக்ஸ் தான். டாக்டர் பெரிய ப்ராப்ளம் எதுவும் இல்லையே? இல்லை ஒரு ப்ராப்ளம் இல்லை. டாக்டர் சொன்ன மாதிரி தான், ஃபிக்ஸ்னால தான் அப்படி ஆயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை. கண்ணு முடிக்காமல் இருந்துட்டான். அது கரெக்டான மருந்து கொடுத்து மெடிசன்ஸ் கொடுத்து பார்த்துக்கிட்டாச்சு. ஓகேவா? சரி, ஓகே. ஒவ்வொருத்தராக போய் பாருங்க. பிரவீன், நீ எப்போ வந்த? நான் தாம்மா ஃபோன் பண்ணி வர சொன்னேன். எல்லாரும் வந்துட்டாங்க. இந்த தருதுல மட்டும் வராம இருந்தா அதனாலதான். அது என்னமோ உண்மைதான். எல்லாரும் இங்கே இருக்கும்போது இவன் மட்டும் தனியாக எங்கேயாவது உட்காந்துருப்பான். வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. மா, அதான் கேசவன் குட்டி கண்ணு முடிச்சிட்டான்ல. இன்னும் நீங்க 2 பேரும் ஒரு வாய் கூட சாப்பிடல. வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வரேன். வாங்க. இல்லப்பா, இருக்கட்டும். போங்கம்மா, போய் சாப்பிட்டுட்டு வாங்க. எப்படியே சாப்பிடாம இருந்தா என்ன ஆக போகுது? ஒன்றும் இல்லை. அதான் நல்லபடியே கேசம் வந்துட்டான். ஓகேவா? அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்களே, பேசிட்டோம். அதுக்கப்புறம் 1 by 1 போய் பார்க்கலாம். ஓகேவா? போங்க. சரி, நான் போய் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வரேன். நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? பிரவீன், வரியா? அண்ணா, அவனுக்கு இங்கே ஒரு வேலை இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க, அப்புறமா கூப்பிடுறேன். சரிம்மா. சரி பிரவீன், செத்த நினைக்கிறேன். பாய். அட, இன்னமும் என்னடி இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் சொன்னேன்ல, ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கான். கலை, வேருக்கு நீ ரொம்ப டிஸ்டர்பா இருக்க. இதுல இவ்ளோ சோகமா இருந்த எப்படி? மைண்ட் ரிலாக்ஸா வை. இல்ல நந்தினி, கேசவன் சஞ்சு குழந்தைங்கிறத தாண்டி ஏதோ எனக்குள்ள இனம் புரியாத ஒரு சோகம். என்னமோ நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல். நான் தாய் ஆகலை, இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வெளியே வர முடியல, அவ்வளோதான். கார்த்தியண்ணா, கலை இப்போ சொன்ன வேர்டு யாரால இங்கே தாங்க முடியுதோ இல்லையோ, கண்டிப்பாக உங்களால் தாங்க முடியாது. எனக்கு தெரியும், நீங்கள் மனசுக்குள்ளே எவ்வளோ வருத்தப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஒருத்தி தாயாகி அந்த குழந்தை தன்னை விட்டு போயிடுச்சுன்னு தெரிஞ்சா அவள் உயிரோடு இருந்த நடப்பணத்துக்கு சமமாக தான் வாழ்வா. ஆனால் இதை எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் கலைக்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. இந்த உண்மை அவருக்கு தெரிய வரும்போது அவள் இதை எப்படி அக்செப்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னை பொறுத்தளவில் அவகிட்ட அதை சொல்லாமல் இருக்கிறதே நல்லது தான். கலை, அது நீனு கிடையாது, ஒவ்வொரு மேரேஜ் ஆன பொண்ணுக்கும் இந்த ஃபீல் வரதான் செய்யும். ஃபீல் பண்ணாத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கேசவன் சஞ்சுக்கு மட்டும் குழந்தை கிடையாது, நம்ம எல்லாருக்கும் குழந்தை தான். சரியா? ஒன்றும் கவலைப்படாத. சொல்லப்போனால் நமக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் சஞ்சுக்கு தான் முதல் குழந்தை பிறந்தது. அப்போ அவன் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை. ஓகேவா? கவலைப்படாத. நான் கேசவனை பார்க்கணும். பார்க்கலாமா? எனக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. பார்க்கலாமா நான்? பார்க்கலாம். ஒரு 5 minutes இங்கேருந்து நார்மல் வார்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? கலை, உன் ஃபீலிங்ஸை என்னால புரிஞ்சுக்க முடியுதுடி. என்ன, அந்த உண்மை உனக்கு தெரியாமலே நீ அதை உணர்ற. அந்த உண்மை தெரிஞ்சும் அதை உன்கிட்ட சொல்ல முடியாம தவிக்கிற. எனக்கு தான் தெரியும். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, சீக்கிரமா உனக்கு இன்னொரு குழந்தை வரும். அப்ப இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். உன்கிட்ட சொல்ல முடியாம தவிக்கிற தவிப்பு என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு தாயா இருந்து உன்னால உணர முடிஞ்சபடி ஒரு தகப்பனா இருந்து அந்த செய்தி என்னால காதல மட்டும்தான் கேட்க முடிஞ்சது. கண்டிப்பா அந்த கடவுள் திரும்பவும் உனக்கு தாய்மைங்கிற உணர்வை கொடுப்பாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ கவலைப்படாத. சின்ன மலர் குவியலை போல் எனக்குள் மலர்ந்தாய். என்ன என்ன மனம் சிலிர்க்க வைத்து கருவில் அசைந்தாய். உன்னை பெறும் அன்னை வலி வலி அல்ல ஓர் வரமே. பா, காலையில இந்த காஃபியை குடிச்சாதான் நம்மளுக்கு அந்த நாளே சுறுசுறுப்பா இருக்குப்பா. ஏ பிரீத்தி,
சரிடி, இப்ப எதுக்கு நீ இப்படி ஐ லவ் யூ சொல்லி இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? எப்பா எப்ப டிரைவ்ல மட்டும் தப்பிச்சு போவோன்னு தானே நினைச்சவ தானடி நீ? ஓஹோ, அப்போ நான் இல்லாத 10 நாள் ஜாலியா இருந்திருக்க. தெரிஞ்சு போச்சு. ஆமாமா, நீ ஜாலியா தான் இருந்திருக்க. அத குதுகலமா குடிச்சிட்டு கூத்தடிச்சிருக்கீல, அப்ப ஜாலியா தான் இருந்திருக்கும். ஐயோ, புருஷனை பார்த்து 10 நாள் ஆச்சே, வந்து கட்டி பிடிச்ச அன்பு பொழிவோம் அப்படிலாம் கிடையாது. வந்த உடனே சண்டை இழுக்கணும். நான் சண்டை இழுக்கிற மூட்ல வரலைன்னு உனக்கு தெரியும். இருந்து என்கிட்ட சண்டை இழுக்கணும் இல்லையா? சண்டை போடலைன்னா தூக்கமே வராது. ஏய், அப்படிலாம் இல்லடி, நானும் தான் உன்னை மிஸ் பண்ணேன். எனக்கு எவ்வளோ மன உளைச்சலா இருந்துச்சு தெரியுமா? அதனாலதான் கூப்பிட்டுச்சேன். எப்படி நீ போன மறுநாளே உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணிட்ட தெரியுமா? அதனாலதான் நீ பொண்டாட்டி குடிச்ச. நடிக்காத மூஞ்சில குத்தம் பாத்துக்கோ. ஆளு மூஞ்சியும் நடிக்கிறான், ஃப்ராடே. பூரா வாழ வரது பூரா போய் எப்ப பாரு போய் மட்டும் தான் பேச தெரியும். ஏய், சீரியஸா தாண்டி, நிஜமாவே தான் நானும் உன்னை மிஸ் பண்ணேன். ஐ மிஸ் யூ. உப்பு மவனே, போய் சொன்னீன்னு வெச்சுக்கோ, அவ்வளவுதான் உனக்கு. சரி, எதுக்கு நீ கூப்பிட வரல? ஏய், நீ தானே நேத்து நைட்டு சொன்ன பஸ் வீட்டு வாசல்லே வந்து இறக்கி விட்டு போயிருவாங்கன்னு. அப்புறம் எப்படி நான் வந்து கூப்பிடுறது? நான் காலையில ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நீ வருவேன்னு. நானும் ஒன்று மிஸ் யூ கட்டி பிடிச்சிக்கிறேன். ஐ மிஸ் யூ சோ மச் டி பொண்டாட்டி. என்ன மிஸ் யூ? அதான் உயிரோட தான் நிக்கிறேன். அப்புறம் என்ன மிஸ் யூ? ஓ, மிஸ் யூ சொன்னா செத்து போயிருவானே, அப்படிதானே? மூஞ்சி மோரையும் என் மூஞ்சிக்கு என்னடா குறைச்சலே? உன் மூஞ்சி தான் குரங்கு மாதிரி இருக்கு. உனக்கு எவ்வளவு திமிரு? குடிக்கிற, வீட்டுல ஆள் இல்லைன்னா ஆட்டமா ஆடுறது. என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நீங்களா யாரு? ஐயோ, சரக்கு பட்டத்துக்கு மண்டையில வச்சுக்கிட்டு என் பொண்டாட்டி போயிட்டா நீ அப்படி ஆடிருப்ப டான்ஸ். அண்ணியா இல்லையா சொல்லு. அப்படிலாம் ஆடல. நான் ஆடினதே வேறமா. என்னது? ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை. பாரு, என்கிட்ட எதையாவது முறைக்கணும்னு நினைச்சின்னு வச்சுக்கோ, எனக்கு தெரிய வரும்போது அதோட விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. சரி, ஒரு 10 நாள் புருஷனை மிஸ் பண்ணிட்டோமே, வந்தோடனே புருஷனுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுப்போம், ஒரு டிஃபன் செஞ்சு கொடுப்போம், நல்லா சாப்பிட வைக்கிட்டோம், சந்தோஷப்படுத்துவோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வந்த உடனேயும் அப்படியே மூஞ்சிய கொரிலா மாதிரி வச்சுட்டு சண்டைக்கே வர்றது. உங்களுக்கு காஃபி போட்டு தரணும், சாப்பாடு செஞ்சு தரணுமா? செஞ்சு கொடுத்துருவோம். டேய், என்ன எல்லாம் புதுசா இருக்கு. அன்னைக்கு நான் டூர் போகும்போது அன்னைக்கு நீ என்கிட்ட என்ன பேசுன? ஐயோ, எல்லா வேலையும் நான் தானே செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னியா இல்லையா? இப்போ என்ன 10 நாள்ல கொடுக்க முடைச்சுக்கிச்சா? குத்துனே வையே, பறந்துருவேன். ஏய், என்னடி புருஷனை கொஞ்சமாவது மதிடி. என்னடி நீ பாவம் உன் புருஷன். என்ன மதிக்கணும்? அது சி, ஃப்ராட் பையலே. லவ்வெல்லாம் இருக்கு, காமிக்க தான் தெரியல. லூசு, எப்படி காமிக்கணும்னு கூட தெரியல. லவ்வ கூட அதுக்கு கூட நான் சொல்லி தரணும் போல. லெசன் எடுக்கணுமா என்ன? அதெல்லாம் தெரியும். இன்னும் சில விஷயங்கள் தான் தெரியாம இருக்கு. அதுக்கு லெசன் எடுத்தீங்கன்னா பரவாயில்ல. அடி வாங்கிடுவ ராஜேஷ். சும்மா பல்ல காமிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்காத என்ன? ஐ லவ் யூ. பேசும் உனது வார்த்தை தினமும் நான் கேட்க வேண்டும். உறவு என்று எவரும் இல்லை, என் உலகம் நீ ஆகிடும். இதயம் தன்னில் அறைகள் நான்கில், எனக்கு நீ மட்டும் வேண்டும். கரையின் மேலே நிழலை போலே இணைந்து நாம் வாழணும். என்னம்மா மேடத்துக்கு கிளாஸுக்கு போகாம இங்க நிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, நீ வந்ததுக்கு அப்புறம் உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வெயிட் பண்ணேன். நான் இங்க வருவேன் உனக்கு எப்படி தெரியும்? நீ வராம எங்க போக போற? என்னை பார்க்காம உன்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. வந்து பார்த்துட்டு போயிருவேன். அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அசைன்மெண்ட் வைக்கணுமா? வைக்காதவங்க கிளாஸ்க்குள்ளே விட மாட்டாங்க. டூர் போகும்போதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. டூர் போயிட்டு வந்தோட தான் உங்களுக்கு எல்லாமே 7:30 சனி ஆரம்பிக்கும். அதுவும் ஸ்னேகா மேம் கிளாஸ். சரி, நான் வேணா செஞ்சு தரேன். நீ எனக்கு எவ்வளவு டைம் ரெக்கார்ட் எழுதி கொடுத்துருக்க? அவ்வளோ பெரிய அசைன்மெண்ட்லாம் கிடையாது, எழுதுறது தான். எனக்கு தான் எழுதுறது பிடிக்குமே, அதனால நானே பண்ணிக்கிறேன். ஆமா, உனக்கு என்ன கிளாஸ் இன்னைக்கு? இன்னைக்கு ஸ்டடி கிளாஸ் பிசிக்ஸ். ஆனா நான் தான் அட்டெண்ட் பண்ணல. ஏன்?
எனக்கு பிசிக்ஸ் தூக்கமா வரும், ஒண்ணுமே புரியாது. அப்புறம் கேள்வியில இடையில கேட்டாங்கன்னா நான் எப்படி பதில் சொல்லுவேன்? அதனாலதான். ஓ நல்ல வேலைப்பா, நான் தமிழ் குரூப் இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த பிசிக்ஸா நமக்கு மண்டையிலே ஏறாது. அது என்னமோ உண்மைதான். மதனே அங்க பாத்தியா, முதல்ல அங்க ரெண்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க யாருக்கும் தெரியாம, இப்ப ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதனால எப்ப ரெண்டு பேசுறாங்க பாத்தியா? டேய் லவ்வர்ஸ்னா அப்படிதான்டா பேசுவாங்க. உங்களுக்கு என்னடா போறாங்க தெரியாம தான் கேக்குறேன். ராக்கி வாய புத்திரு, என்ன உன் மேல சரியான கோவத்துல இருக்கேன். இன்ன வரைக்கும் உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோ, அது பெரிய விஷயமா நினைச்சுக்கோ. ஆமா பொல்லாத ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப்ல தீய தண்டா வைக்கணும். நீங்களா ரொம்ப கெட்ட பையனுங்களாமா, உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. நீ வேற ராக்கி பேசாம இரு, உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்டு, அவனையும் கழட்டி விட்டீங்கன்னா அப்புறம் உனக்கு யாருமே இல்ல. ஏய் எனக்கு யார் சொன்னா? எனக்கு ஸ்னேகா மேம் இருக்காங்க, அவங்க ஒரு ஆளு போதும். ஸ்னேகா மேம் பேசாம அவங்களே கல்யாணம் பண்ணிக்கோடா. சீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஆனா மேம் என் கூடவே வச்சுக்கிருவேன். இது ஒரு முண்டம் ஆகாவளி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். டேய் என்னால எதுவுமே பண்ண முடியலடா. நான் நினைச்ச மாதிரி அவளை பழி வாங்கணும்னு நினைக்கிறேன், என்னால ஒண்ணுமே பண்ண முடியலடா. டேய் மச்சான், எப்போதுமே நல்லவங்களுக்கு அப்படியே எல்லாமே சாதகமாவே நடந்துட்டு இருக்கணும் இல்லடா, ஒரு சில சமயத்துல எல்லாமே மாறவும் செய்யும். இப்போ மதன் கெட்டவனா? ஏன் தள்ளி நின்று பேசுற? பக்கத்துல வா. ஆஹா தப்பு. முன்ன நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருந்தோம், அதனால பக்கத்துல உட்காந்து பேசணும். இப்போ ரெண்டு பேரும் லவ் பண்றோம்ல, லவ் பண்ற பொண்ணு பக்கத்துல நிக்கலாம் கூடாது. டேய் லூசாடா நீ, அவன் எப்படிலாம் இருக்கான், நீ பக்கத்துல நிக்கிறதுக்கு இப்படி யோசிக்கிற? தப்பு, வேணாம். இப்படியே நின்று பேசலாம், இதுவும் நல்லா தானே இருக்கு. நீ சொன்னா கேட்க மாட்டேன். கல்யா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. டேய் இதெல்லாம் நான் சொல்லணும். இங்க பாரு, அதாவது லவ் பண்ற பொண்ணு பக்கத்துல நிக்கிறது தப்பு கிடையாது என்ன, ஆனா எல்லாம் மீறது தான் தப்பு, புரியுதா? ஸோ தப்பு இல்லை, ஓகேவா? பயப்படாத, நான் ஒன்றும் உனக்கு கடிச்சலாம் சாப்பிட மாட்டேன். தப்பு இல்லைனா அப்போ ஓகே. குழந்தை பையா சிரிய அப்படியே மூஞ்சி பஃப்னு வச்சுக்கிற. ஹலோ ஹலோ சிரி, ஹலோ அகல்யா உன் ஃப்ரெண்டு ரெட்ட குடும்பி அவ கிடக்குறா, நீ சிரி. அவங்க ஃபேஸ் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் பேச. ஏய் என்னடி எப்ப காலேஜ் வந்த? ஓ நான் காலேஜ் வந்ததே உனக்கு தெரியாது? ஏமா காலேஜுக்கு வந்தது மட்டும் இல்ல, நான் அசைன்மென்ட் செய்யலனே ரெண்டு பேர் வாடின அவசர அவசரமா செய்யணும் போய் கிளாஸ் ரூம்ல பேக்க வச்சிட்டு புக்கெல்லாம் எடுத்துட்டு வந்தா இங்க உனக்கு ரொமான்ஸ் கேக்குது. காலேஜ் படிக்கும்போது ரொமான்ஸ் பண்ணாதியா? ஏய் என்னடி லவ் பண்ணா பேச கூட கூடாதாடி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குல. என் புத்தியா சிறப்பானே எடுத்துக்கணும். என் அம்மா அன்னைக்கே சொன்னாங்க, இந்த லவ் பண்ற பிள்ளைங்க கூட சேர்ந்துறாத, பைத்தியம் பிடிச்சு நம்ம சாவடிச்சிருங்கன்னு. கேட்டனா உருப்பிட்டு இருப்பனே. சீ ரொம்ப பேசாதடி, ஆள பாரு. சரி அசைன்மெண்ட் அடுத்த அவர் செஞ்சுக்கலாம், அடுத்த அவர் நம்ம பிரீத்தி மேம் கிளாஸ் தான், கட் அடிச்சுக்கலாம். கொஞ்ச நேரம்டி பேசிட்டு வரேன். நீ செய்யனா மூடி போ, நான் செய்றேன். ஸ்னேகா மேம் அப்புறம் என்ன லாங்குவேஜ்ல திட்டுவாங்கன்னு தெரியாதுன்னு. ஏய் நான் பேசுறேன்டி, அப்புறம் எனக்கு சேர்த்து சரியா? இவ கடனை போடுவானா இவளுக்கு? நான் அசைன்மென்ட் செஞ்சு தரணுமா? செத்தல மூடிட்டு இந்த வார்த்தை பேசிட்டு இப்ப வரவே வெச்சுக்கோ, அவ்வளவுதான். பிரின்சிபல் எடுத்துட்டு போய்டுவேன். எம்மா அந்த பிரின்சிபல்ட்ட மட்டும் நீ கூட்டிட்டு போக வேணாம், ஓகேவா? நான் வரேன் ஒரு 10 மினிட்ஸ். லவ்வர்ஸ் தனியா பேசுறோம், கொஞ்சம் பர்சனலா பேசுவோம், கொஞ்சம் தள்ளி போயேன். என்னங்கடா? ஆஹா ப்ளீஸ். ஹலோ ஏய் இது காலேஜ் நினைச்சீங்களா இல்ல லாட்ஜ் நினைச்சீங்களா? டேய் மச்சான் எனக்கே இது டவுட் இருந்துக்கடா, காலேஜ் தான், ஆனா என்ன குப்பையா கிடக்குது, கொஞ்சம் கூட்டி க்ளீன் பண்றியா? காலேஜ் மாதிரி தெரியும். ஏய் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நான் உன்கிட்ட பேசவே இல்ல, நான் பேச வந்தது உன் பக்கத்துல நிக்கிறாள அவகிட்ட தான். ஏண்டி இது காலேஜ் நினைச்சியா இல்ல கூத்தடிக்கிற இடம் நினைச்சியா? இங்க நின்று பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்க, வெக்கமா இல்ல? ஏய் என்னடா? ஏய் அட்டங்கு வாய் திறக்காத. இப்போ உன்னை எதுக்கு தெரியுமா அடிச்சேன்? அவங்கள டீ போட்டு கூப்பிட்டதுக்கு. இங்க பாரு, இது வரைக்கும் அதாவது நேத்து வரைக்கும் நீ அவங்கள வாடி போடி என்ன வேணாலும் சொல்லி கூப்பிட்டு இருந்திருப்ப. ஆனா இன்னையில இருந்து அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை தான் கொடுக்குற.
பொண்ணுங்களை எப்ப பார்த்தாலும் அவ இவ வாடி போடி அப்படிலாம் கூப்பிட்டு இருக்க வேலை வச்சுக்கிட்டே வச்சுக்கோ. முக்கியமா என் அகல்யாவ முதல்ல பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுத்து பழகு என்ன, அதுக்கப்புறம் நீ பேச வரலாம். நாங்க என்ன ஒழுங்கின இல்லாம இருந்தோம்? நாங்க நீங்க வந்து கூத்தடிச்சுட்டா இருந்தோம், பேசிட்டு தானே இருந்தோம். பேசுறது கூட உன் கணக்குல கூத்தடிக்கிற மாதிரி தான் தெரியும். அது மட்டும் இல்ல டண்டனக்கா டடக்கனக்கா டான்ஸ் ஆடுற மாதிரி தெரிஞ்சுதாமா, அவன் தான் சொன்னான். டேய் உட்காந்து சண்டை என்ஜாய் தானே பண்ணிட்டு இருக்க, பேசாம அந்த வேலையை மட்டும் செய். நீ அப்புறமா மதன்ட்டு சிக்கினா அவ்வளவுதான். ஏற்கனவே உன் மேல சரியான கோவத்துல இருக்கான். நீ நல்லவனா கெட்டவனானு எங்களுக்கே சில சமயத்துல டவுட்டா இருக்கு. நீ அவன் கூட சேர்ந்து வச்சுக்கோ, முழுசா உனக்கு கெட்டவனா மாத்தி விட்டுருவான். சேரணும் வேணான்னு சொல்லல, ஆனா எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழணும். அதுதான் வாழ்க்கை. ராக்கியை பார்த்து கத்துக்கோ. நல்லா கத்துக்கிறேன்டா. எப்பா சாமி உட்காந்து சண்டையை மட்டும் வேடிக்கை பாரு. ஆமா பின்ன காலேஜுக்கு வந்தா கிளாஸ் ரூம்ல உட்காந்து படிக்கணும். இப்படி நின்று கூத்தடிச்சிட்டு இருந்தா எப்படின்னு நீங்க பேசினா கூட மேம் சார் பார்த்தா கூட கூத்தடிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. நானாவது கொஞ்சம் டீசெண்டா கூத்தடிக்கிறீங்கன்னு சொல்றேன், அவங்க இதை விட கேவலமா பேசுவாங்க. ஏய் என்ன நிறுத்து. என்ன நீ பேசுறதுக்கு வாய் திறக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ பண்ண கேவலமான காரியம் என்னன்னு எங்களுக்கும் தெரியும். என்ன உன் மூஞ்சிய பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. வாய் மூடு. ஆமா நம்ம காலேஜ்ல ஒரு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பேசக்கூடாதுன்னு ரூல்ஸே இல்லையே. அப்புறம் என்ன? அப்புறம் என்னன்னு கேக்குறேன். அவங்க ஃப்ரெண்ட்லியா கூட பேசிட்டு போறாங்க. முன்ன அவங்க ஃப்ரெண்டா இருந்தாங்க, இப்போ அவங்க லவ்வர்ஸ். அவங்க என்னமோ பேசிட்டு போறாங்க. அத பத்தி உனக்கு என்ன? ஏய் நான் அவகிட்ட தானே பேசுறேன், நீ எதுக்கு வாய் திறக்கிற? மரியாதைன்னு சொன்னேன். பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுறேன்னா இன்னும் 2 அரை கொடுப்பேன். ஏண்டா என்ன பார்த்து நடுங்குனவன், நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போட்டுட்டு தெரிஞ்சவன் இப்போ என்னவே அடிக்கிற அளவுக்கு அவன் உன்னை வளர்த்து விட்டு இருக்கால. பாக்குறேன் எப்படி நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு. லவ் மட்டும் தான் உங்களால பண்ண முடியும், கல்யாணம் பண்ண நான் விட மாட்டேன். இங்க பாருடி, நான் நினைச்சத நடத்தல. என் பேரு மதன் கிடையாது. என்ன எவ்வளவு கேவலமா லேடிஸ் டாய்லெட் க்ளீன் பண்ண விட்டேன். என்னது மதனே லேடிஸ் டாய்லெட் க்ளீன் பண்ணியா? எப்ப எங்க எப்படி? சோ இந்த ஒரு கண்குள்ளா காட்சியை பார்க்க மறந்துட்டனே. ஆமா இங்க ஃபேஷன் ஷோ நடந்துட்டு இருக்கு, அப்படியே உட்காந்து பாரு, மூஞ்சிய பாரு. டேய் லேடிஸ் டாய்லெட் க்ளீன் பண்றதுலாம் எவ்வளவு பெரிய கொடுத்து வச்சிருக்க விஷயம் தெரியுமா? அத நான் பார்க்காம போயிட்டேன்டா. எங்க எப்படி? டேய் ராக்கி வாயை மூடுற ராக்கி, உனக்கு நாக்குல தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு சனி பகவான். வாயை மூடிடு. எங்கடா நாக்குல டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு? நானும் பல தடவை செக் பண்ணி பார்த்துட்டேன், அவர் ஆடுற மாதிரிலாம் தெரியல. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பேசுவேன். என்ன அவனை பேச விட்டுட்டு அப்படியே அமைதியா நிக்கிற? ஏன் அவன் தைரியமானவனா மாறிட்டான்னா? எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். ஏய் நிறுத்து. என்ன அவன் பேசுறான் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் பேசாம இல்லைண்ணே. உங்ககிட்ட நான் பேசுறதே ரொம்ப கேவலமா நினைக்கிறேன். என்ன உன் மூஞ்சி பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கோபம் வருது. உன் மேல எந்த அளவுக்கு எனக்கு அன்பு இருந்ததோ அது எல்லாமே ஒரு நிமிஷத்துல அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு, வெறுப்பா மாறிடுச்சு. புரியுதா? லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. ஓகே அப்பனன்னு வச்சுக்க. ஒருத்தவங்க நம்ம மேல உண்மையான அன்பு வைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஏன்னா இந்த காலத்துல யாருக்கிட்டையும் உண்மையான அன்பெல்லாம் இருக்காது. அதையும் மதிச்சு உன்ன லவ் பண்ணி ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ண வந்தா நீ எவ்வளவு கேவலமா யூஸ் பண்ணிருக்க. அப்ப நீ எவ்வளவு கேடு கட்டவனா இருப்ப. டே ஆமாடா நான் பிளே பாய் தான், என்ன பண்ணுவ? இவனு கிடையாது. எத்தனை பொண்ணுங்க வேணாலும் என்கிட்ட பேசிட்டு பழகட்டும், எவ்வளையும் எனக்கு பிடிக்காது, எவ்வளையும் நான் லவ் பண்ண மாட்டேன். எல்லாத்துக்கும் நான் விளையாட்டுத்தனமா தான் இருப்பேன். என்ன பண்ணுவ நீ? அதான் மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்கேன். இங்க பாரு, நீனு கிடையாது, இந்த உலகத்துல எல்லா ஆம்பளை பசங்களுமே உண்மையா ஒண்ணு இருந்துட மாட்டாங்க. என்ன புரியுதா? நமக்கெல்லாம் உண்மையான அன்பு கிடைக்குதுன்னா அதை அரவணைக்கு பார்க்கணும். உன்ன மாதிரி உதறி தள்ளிட்டு போயிடக்கூடாது. ஏன் பரவாயில்ல, நீ உதறி தள்ளது கூட ஒரு வகையில நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் மிஸ் பண்ணிருக்க மாட்டேன்ல. அதனால ஒரு வகையில உனக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன். ஒரு வகையில உன்னை பார்த்தாலே அப்படி கோபமா வருது. இது வரைக்கும் என் அகல்யாவுக்கு யாரும் பாதுகாப்புக்கு இல்லைன்னு நீ அப்படிலாம் நடந்துகிட்ட. இனி உன் சுண்டு விரல் கூட என் அகல்யா மேல பட்ட விட மாட்டேன். ஏன்னா அவளுக்கு நிழலா நான் எப்போதுமே அவ கூட இருப்பேன். உன்னால முடிஞ்சா நீ நினைச்சத நீ நடத்திக்கோ, ஓகேவா? பே வந்துட்டான். ஏன் அகல்யாடா? என்றும் என்ன சொல்ல தெரியாமல் நான் தவித்தேனே. ஆஹா என்ன படம் சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ் தாண்டா வேற லெவல். எப்போதுமே படத்துல கிளைமேக்ஸ் வேற லெவல்ல தான் இருக்கும். அதான் இன்னைக்கு வேற லெவல் ஆயிப்போச்சு. செம்ம வேற லெவல். இதே மாதிரி அடுத்தடுத்த படங்களை நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ நல்லா பொட்டில் அடிச்ச மாதிரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இனிமே நீ அகல்யாவை எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா அகல்யா என் ஒய்ஃப். புரியுதா? என்னதுடா போ. நாளைக்கு படம் இருக்கா? பாக்குறேன்டா எப்படி நீ அவளை கல்யாணம் பண்றேன்னு பாக்குறேன்.
அண்ணாத நாயி இன்னைக்கு அவ்வளோ கூட்டிகிட்டு தெரியலையா பார்க்குறேன். உனக்கு தான் எவனுமே இல்லைல, உனக்கு ஒரு அக்கா இருக்கான்னு கேள்விப்பட்டேன். அந்த அக்காவை என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன். ரைட்டு இனி இங்க கூட நம்ம நின்னுட்டு இருந்தா நல்லா இருக்காது. நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா? ஐ லவ் யூ. என்ன பெரியப்பா வர்றீங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம, ஐ மீன் ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு வந்துட்டீங்க? தெரியல, காலேஜ் பார்த்து ரொம்ப நாளைக்கு மேல ஆகுதுல்ல, ஸோ என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். எப்பயும் போலதான் இருக்கு, இப்பதான் டூர் போயிட்டு வந்தோம். இனி ஏதாவது ஃபெஸ்டிவல்னா மட்டும்தான் கரஸ்பாண்டிக்கு இங்கே வேலை இருக்கும். இனி வேற என்ன பெரியப்பா? ஏண்டா ஒரு மாதிரி சலிச்சுக்கிட்டு பேசுற? ஏன் ஒர்க் பண்ண பிடிக்கலையா என்ன? அப்படிலாம் இல்லை பெரியப்பா, நான் ஒன்றும் அப்படி சொல்லலையே. ஒர்க் பண்ண பிடிக்கலன்னு நான் எதுவும் சொல்லியிருக்கேனா இல்லையா? அப்படிலாம் கிடையாது. சில விஷயங்களை நம்மம்மா. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓ மை காட், இவளுக்கு இந்த காலேஜ்ல என்ன வேலை? ஐயோ, இவங்க சவகாசமே வேணும் தானே மொத்தமா இவன் லவ் பண்ணது கூட ஏதாவது பண்ணி கெடுத்து விட்டுட்டோம். ஆனா என்னது இது? இவன் தான் அப்பாயிண்ட் பண்ணிருப்பானா? சீ, என் வாழ்க்கையில மட்டும் எதுக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்கு? யாரெல்லாம் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அவங்க எல்லாரும் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில நமக்கு துரோகம் பண்ணவங்களே எதுக்கு தான் திரும்ப திரும்ப நம்ம கண்ணு முன்னாடி இந்த கடவுள் கொண்டு நிறுத்துறாருன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. அப்படியே கத்தி வளரணும் போல இருக்கு. வாட் ஹேப்பன்ட்? என்ன வேணும்? இவன் பேசுறது பார்த்தா எல்லாத்தையும் மறந்துட்டு தான் பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல உள்ள அப்பாயிண்ட் பண்ணிருப்பானா? ஒண்ணுமே புரியலையே. இப்ப நம்ம இவங்கிட்ட கேட்டாலும் இவ்வளவு ப்ராப்ளம் வரும், படசு தோன்ற மாதிரி ஆயிடும். வேணாம், அமைதியா மெயின்டைன் பண்ணுவோம். ஸ்னேகா தானே நீங்க? ஆமாம்மா. ஆமாம் சார். என் பேர் ஸ்னேகான்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, அதுவே ரொம்ப பெருசு சார். நீங்கள் எப்படி என்னெல்லாம் மறப்பீங்க? அவ்வளோ சீக்கிரத்தை மறந்துட முடியுமா என்ன? மிஸ் நேஹா, மை டியர் வேர்ட்ஸ், என்கிட்ட ஆர்கியூ பண்ற மாதிரி என் பெரியப்பாட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க, சொல்லிட்டேன். சார் ஒரு நிமிஷம், நான் இப்போ என்ன ஆர்கியூ பண்ணேன்? உங்கள் பெரியப்பா என்னோட பேர் ஸ்னேகா தானேன்னு கேட்டாரு. ஆமான்னு சொன்னேன். இதில் என்ன இருக்கு? உண்மையை சொன்னால் உங்களுக்குலாம் கசக்கு தானே சார் செய்யும். இல்லைனா நீங்களாம் பேசுவீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். இனாஃப், எதுக்கு வந்தீங்களோ அதை மட்டும் பேசிட்டு போங்க, ஓகேவா? இவன் பழைய பகையோட தான் அவகிட்ட பேசுறான். அப்போ திரும்ப அவகிட்ட நெருங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப சரி, இப்ப இதுக்கு மேல இவன் இந்த காலேஜ்ல இருக்கிறதுல எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஆனா இவங்க ரெண்டு பேரும் நெருங்க விட்டுட்டோம்னா திரும்ப ஒன்று சேர்ந்துருவாங்க. சார் கோவப்படாதீங்க, ஒன்றும் இல்லை சார். செமஸ்டர் எக்ஸாம் வருது, ஸோ பீரியட்ஸில் கொஞ்சம் கம்மியாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஐ மீன் கரெக்டான பீரியட் வந்து எங்களுக்கு இல்லை. அதை கொஞ்சம் ப்ராப்பராக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த லெசன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுவோம். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு போகலான் தான் வந்தோம். இதை பேசுறதுக்கு நேராக கேபினில் வெயிட் பண்ணியிருக்கலாமே, ஐ மீன் பிரின்சிபல் ரூமில் வெயிட் பண்ணியிருக்கலாமே. இங்கே வரைக்கும் வரணும்னு அவசியம் இல்லையே. நீங்க தேவையில்லாத வெட்டி கதையில இங்க நின்று பேசிட்டு இருப்பீங்க. ஆனா நாங்க அப்படியா கிளாஸ் எடுக்கணும் பாத்தீங்களா? சோ அதுக்கான கரெக்டா பீரியட் நீங்க தான் அமைச்சு கொடுக்கணும். ஏன்னா நீங்க பிரின்சிபல் பாத்தீங்களா, உங்களை கேட்காம இங்க நாங்க எந்த முடிவு எடுக்க முடியாது. எடுக்க விட்டுருவீங்களா என்ன? அதனாலதான் கேட்டுட்டு போலான்னு வந்தோம். ஸ்னேகா, திரும்ப திரும்ப ராங்கா பேசாதீங்க, ஓகேவா? என்ன பேசணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சு பேசுங்க, ஓகேவா? உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காதீங்க. மைண்ட் இட். நிறுத்துங்க சார். இப்போ எதுக்கு கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? சம்பந்தமே இல்லாம எதுக்கு கோவப்படுறீங்கன்னு கேக்குறேன். இங்க பாருங்க, நீங்க எனக்காக கோவப்படுறீங்க. ஐ மீன் என்னோட விஷயத்துக்கு கோவப்படுறீங்கன்னா அதை நான் அக்செப்ட் பண்றேன். ஏன்னா உங்களோட புத்தி அதுதான். ஆனா இது ஸ்டூடண்ட்ஸ், ஐ மீன் பிள்ளைங்களோட லைஃப். அதுக்கு தான் உங்ககிட்ட நான் கேட்டுட்டு இருக்கேன். இதுக்கு நீங்க கோவப்பட்டு பேசுறதுல எந்த ஒரு இதுமே இல்ல சார், ஓகேவா? மேம் ப்ளீஸ். சார், நீங்க எதுக்கு அவங்களை கண்ட்ரோல் பண்றீங்க? எப்ப பார்த்தாலும் பேசிட்டு போறாங்க. அவங்க பேசலாம், நீங்க எதுக்கு எப்ப பார்த்தாலும் கண்ட்ரோல் பண்றீங்க? நீங்க கண்ட்ரோல் பண்றதா எனக்கு சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. என்னமோ அவங்க மேல ரொம்ப தான் அக்கறை எடுத்துக்கிட்டு. அப்படி உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஏய், நானும் உனக்கு மரியாதை கொடுத்தா பேசிட்டு இருக்கேன். தேவையில்லாம அழுகிறேன் அது இதுன்னு மரியாதை பேசிட்டு இருந்தேன். அவ்வளவுதான் உனக்கு. மைண்ட் இட். நீ முதல்ல மனசை மதி, அதுக்கு அப்புறம் நீ மரியாதை பத்தி பேசலாம். என்ன இடியட்? ஒண்ணே அந்த காலேஜுக்கு பிரின்சிபலா போட்டாங்க பாத்தியா? அவங்கள சொல்லணும். அவங்களே பேச உருப்படி இல்ல, அப்புறம் மத்தவங்கள பத்தி பேச வந்தாங்க. ஏய், என்னடி? என்னன்னு கேக்குறேன். ஒரு அளவுக்கு தான் பொறுமைங்கிறது. ஐயோ சார், ப்ளீஸ் சண்டை போடாதீங்க. ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அதாவது உங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ பர்சனல் ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு தெரியுது. சோ மேம், இதை வந்து பேசுறதா எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை சார். அதாவது நான் தான் வந்து பேசணும்னு நினைச்சேன். ஏன்னா செமஸ்டர் வரதுனால பீரியட்ல கொஞ்சம் கட்டாயிக்கிட்டே வருது. அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பசங்களுக்கு ஸ்டடீஸ்ல கான்சன்ட்ரேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி பேசலாம்னு வந்தோம். ஆனா இப்படி தேவையில்லாம சண்டை போடுவீங்கன்னு தெரியுது சார். ஐ எம் ரியலி வெரி வெரி சாரி. இங்க வந்து தப்பு தான், மன்னிச்சுக்கோங்க. நீங்க பிரின்சிபல் ரூமுக்கு வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். திரும்ப திரும்ப கோவப்படுத்துற மாதிரி பேசாத. நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன், அவ்வளவுதான். நிறுத்துமா? என்ன